கரூரில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையுமே ஏற்படுத்தியிருந்தது. இந்த துயர சம்பவத்துல பிரதமர் மோடி மற்றும் உலக நாடுகள்ல இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு ரூபாய் 10 லட்சமும் மத்திய அரசு ரூபாய் 2 லட்சத்தையுமே அறிவிச்சாங்க. ஆனா தாவேக கூட்டத்துல பங்கேற்று உயிரிழந்த 41 குடும்பத்திற்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவருடைய மத்தியிலுமே அதிகமாக இருந்தது. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்குமே ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாரு. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருதாம். தாவேகா தலைவர் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்குமே நேர்ல சென்று 20 லட்சம் நிவாரணம் வழங்க உள்ளதாக பிளான் போட்டிருக்காரு. இதற்காக கரூர் மாவட்ட காவல்துறையிடம் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு கூறி கடிதம் ஒன்றையுமே அனுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாம டெல்லியில தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேட்டியளிக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையுமே தத்தெடுத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவங்களுடன் பயணிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல தாவேகா தலைவர் மீண்டுமே கரூருக்கு சென்று நிவாரணத்தை கொடுக்க இருக்காரா. அது மட்டுமல்லாமல் அத்தனை குடும்பங்களுடனும் இணைந்து நேரில் உரையாட உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடக்க கூடாதவாறு திமுக தரப்புமே தற்போது அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்கு. குறிப்பாக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதுல இறங்கி வேலை செய்யறார் அப்படின்னு ஒரு சில தாவேகாவுடைய நிர்வாகிகளுமே நேரடியாக குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க.